ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கண்ணன் வித் சாந்தினி. ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற குக்வேர் பற்றிலாம் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பர்சனலாகவே எனக்கு டிஎம் பண்ணி கேட்பீங்க. நான் வந்து முன்னையே வீடியோஸ்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். பட் ஆனால் மிஸ் ஆகிடுச்சுன்னு நினச்சேன். இப்போ தான் லேப்பில் இருந்தது பார்த்துட்டு அதை எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இப்போது இந்த ப்ரைஸ்க்கு இருக்குமான்னு தெரியல. இப்போ ப்ரைஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடுக்கும். நான் இந்த திங்ஸ் எல்லாமே வந்து நான் மங்கள திருச்சியில் தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு காமிச்சது குழிப்பணியாரம் எடுக்கிற கம்பி. கரண்டிலலாம் எடுக்கும்போது நமக்கு வாட்டமாக வந்து அந்த குழிப்பணியாரத்தை திருப்ப முடியாது. ஆனால் அந்த கம்பியில் அழகாகவே வந்து திருப்பிடலாம். அதோட ப்ரைஸ் வந்து ஒரு 16 ரூபாய் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த தாளிப்பு கரண்டி, இதோட ப்ரைஸ் 189. நல்லாவே ஹெவி வெயிட்டாக இருக்குது. என்னதான் ஹெவி வெயிட்டாக இருந்தாலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வரையா நம்ம தாளிக்கிறது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து இந்த அரிப்பு கரண்டி, இதோட ப்ரைஸ் 126. நாங்கள் 2 பேர் மட்டும் தானே இருக்கிறோம், அதுக்கு எதுக்கு பெருசுன்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். ஏன் ஹேண்டில் வச்சு வாங்கினோன்னா, நம்ம எதுவும் பாஸ்தாலாம் வேக வச்சா டேரெக்டாகவே நம்ம வந்து அப்படியே வந்து எடுத்துக்கலாம். கையில் அவ்வளோக்கும் ஹீட்லாம் படாது. இதோட ப்ரைஸ் வந்து 126. அப்புறம் வந்து இது வந்து பீட்டர், எக் பீட்டர் மாதிரி. இதோட ப்ரைஸ் வந்து 75. ஆஃபர் போக தனியாக ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரில, அந்த லேபிளை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஆம்லேட்லாம் வந்து போடுறோன்னா அழகாக வந்து இதில் பீட் பண்ணிக்கல. கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து இது வந்து விஸ்க்கு தான். இதோட ப்ரைஸ் வந்து தெரியல, அது யூஸ் பண்ணுறதால மறைஞ்சிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 இல்லைனா 50க்குள்ளே தான் இருக்கும். ஒரு சில விஸ்க்லாம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். பட் இது வந்து நல்லா ஹெவி வெயிட்டாக ரொம்ப ஸ்டடியாக சூப்பராகவே இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அப்பளம் பொரிக்கிறதுக்கு, சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக இது வாங்கியிருந்தேன். ஹேண்டில் வந்து சிலிக்கானில் கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 72. ஆனால் இதுவுமே ரொம்ப ஹெவி வெயிட்டாக ரொம்பவே நல்லா இருந்தது. மங்கள வாங்குகிற எனக்கு பொருள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். என்னதான் கொஞ்சம் காசு நம்ம கூட போட்டாலும் ரொம்ப நாள் உழைக்கும், நல்லாவே வந்து குவாலிட்டியாக இருக்கும். அப்புறம் இந்த குட்டி ஸ்பூன் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 5 ரூபாய். ஒரு 10 வாங்கியிருப்பேன். கேரளாவில் நான் உட்டு தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கிளைமேட்டுக்கு வந்து அந்த உட்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்த மாதிரி ஆகிட்டதால இந்த ஸ்பூன் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்பூன் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 113 ரூபாய். இதில் வந்து செட் ஆஃப் 6 வரும். நெக்ஸ்ட்டு இந்த டீஸ்பூன் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 166. பட் ஆனால் ஸ்பூன் கூட அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது. அப்புறம் வந்து இந்த கொல்கட்டை அச்சு வாங்கியிருந்தேன். என்னதான் நம்ம பிளாஸ்டிக்கில் வாங்கினாலும் அது ரொம்ப நாள் வந்து உழைக்காது, சீக்கிரமாக அது வேஸ்ட்டாக போயிடும், இல்லைனா சைடில் விட்டு போயிடும். நான் அதனால தான் இது வாங்கியிருந்தேன். பட் ஆனால் இந்த கேரளா கிளைமேட்டுக்கு இதுக்குமே வந்து இதாகிடுச்சு. எப்படி சொல்கிறதுனா ரஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி தான் எடுத்து வைப்பேன். அப்போவுமே வந்து இப்படி ஆகிடுது. ஆனால் வந்து அம்மா வீட்டில் இதே மாதிரி தான் வந்து வாங்கி வச்சுருக்கோம். அங்கே வந்து ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு கிட்டத்தட்ட வாங்கி வந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இருக்கும். அதுவும் அம்மா எனக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க. ஒரு 5 இயர்ஸ் கூட இருக்கும். இன்னமும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் அதுக்கப்புறம் வாங்கி எனக்கே வந்து இது மாதிரி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கிண்ணம் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் 184. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதே மாதிரியே நல்லாவே வந்து வெயிட்டுமே கரெக்டாக இருந்தது. குவாலிட்டி வந்து அடிச்சிக்கவே முடியாது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அங்கே வாங்குகிற ப்ராடக்ட் எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சலிக்கிறது வாங்கியிருந்தேன். பிளாஸ்டிக்லலாம் வாங்கினா கண்டிப்பாக வந்து அது வேஸ்ட்டாக தான் போகும்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 515 ரூபாய். இதில் வந்து 3 சல்லடை மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சலிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பிளேட் வந்து 2 வாங்கியிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 243. ஒரு பீஸோட ப்ரைஸ் வந்து 243. ரொம்ப அதிகமாக தான் தெரியும். ஆனால் ரொம்பவே ஹெவி வெயிட்டாக ரொம்ப நாள் உழைக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த சாப்பிங் போர்டு வாங்கியிருந்தேன் உட்டில். இதோட ப்ரைஸ் வந்து 216 ரூபாய். நான் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரியாது, நான் வந்து உட்டே வாங்கியிருக்கக்கூடாது. வாங்கியுமே இங்கேயுமே வந்து ரொம்ப ஃபங்கஸ் வந்து வேஸ்ட்டாக தான் போனது. அப்புறம் வந்து இந்த முறம் வாங்கியிருந்தேன். குட்டி முறம், காய்கறிலாம் வந்து அரைஞ்சி வேஸ்ட்டெல்லாம் போட்டுக்கலாம், ஒரு சில இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இடியாப்பம் புளியறது வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் தெரியல, ஆனால் வந்து ஒரு 600 இருக்கும்னு நினைக்கிறேன். பட் தெளிவாக தெரியல. இதில் 6 அச்சு மாதிரி கொடுத்துருந்தாங்க, முறுக்கு சுடுறதுக்கு, இடியாப்பம் சுடுறதுக்கெலாம். பட் நல்லா தான் இருந்தது. ஆனால் வந்து இந்த க்ளோஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இடியாப்பம் பண்ணும்போது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இடியாப்பம் வச்சு இதை மாதிரி திருவும் போதே வந்து அது விட்டு போச்சு. அதனால் என்னை பொறுத்தவரை இது வேஸ்ட்டு தான். நான் ரொம்ப கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ரெஸ்டேஜ் பிராண்ட்லேருந்து ஃப்ரை பேன் வாங்கியிருந்தேன். இது வந்து ட்ரைப்ளை தான், ஹேண்டில் தான் அட்டாச்சாக இருக்கிறதால ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரைப்ளை வாங்கியிருக்கேன். ஹேண்டில்ட்டெல்லாம் வந்து சுத்தமாக ஹீட்டே வரலை. நீங்கள் எவ்வளோ நேரம் குக் பண்ணாலும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதோட ப்ரைஸ் வந்து 1500 இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கடை தான் நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க, இதோட ப்ரைஸ் என்ன, இது எத்தனை சென்டிமீட்டர், எங்கே வாங்கினீங்கன்னு.
மங்களன் மங்கலில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 711 ரூபா. பட் இப்போ இது ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். இது வந்து ட்ரைப்ல இல்லை, பட் பார்க்கவே க்யூட்டாக இருக்கிறதெல்லாம் வாங்கினேன். இது 24 சென்டிமீட்டர், ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கடாய், இது வந்து அந்தளவுக்கு வெயிட் இல்லை, பட் ஆனால் இதுவுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 558, ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த இது வந்து ஹெவி வெயிட்டாக இருக்குது, இது அதை விட கொஞ்சம் வந்து வெயிட் கம்மியாக இருக்குது. பட் இந்த கடாயுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.